தாவீது குமாரன்னு சொல்லி என் மகளுக்காக அம்மா வந்து அங்கே ஜெபிக்கிறத பார்க்கிறோம். தன்னுடைய பிள்ளைகளுக்காக அம்மா பாரப்படுகிறதை பார்க்கிறோம். அம்மா கூப்பிடுகிறதை பார்க்கிறோம். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. ஒரு வார்த்தை பதில் கொடுக்கல. உனக்கு சுகத்தை கொடுப்பேன் இல்லை சுகத்தை கொடுக்க மாட்டேன் என்று ஆண்டவர் அமைதியாக இருந்துட்டார். ஒரு சில நேரத்தில் நம்ம ஜெபிக்கும் பொழுது பதில் வராது போல இருக்கும். ஆண்டவர் அமைதியாக இருக்கிறார் என்றால் இன்னும் நம்மளுடைய விசுவாசத்தை ஆண்டவர் சோதிக்கிறார். இன்னும் விசுவாசம் இன்னும் பூர்ணமாகவில்லை. இன்னும் அவர் மேலே இருக்கிற நம்பிக்கை பூர்ணமாகவில்லை. ஏதோ சாதாரண கூப்பிட்ற மாதிரியா இருக்குது. இல்லை கடமைக்கு ஜபத்துக்கு வருவாங்க, சுகத்தை பெற்றுக்கொண்டாங்கன்னா திரும்பி பார்க்காம நன்றி சொல்லாமல் போயிடுவாங்க. ஆண்டவர் சோதிக்கிறாரு. ஒரு சில நேரத்தில் அந்த அம்மா கூப்பிட்டாங்க, தாவீதின் குமாரனை கூப்பிட்டாங்க, என் மகளுக்கு கொடிய வியாதினால் படுகிறேன் சொல்லியும் கூப்பிட்டாங்க. ஆண்டவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. இன்னும் அந்த அம்மாவுடைய விசுவாசம் இன்னும் பூர்ணப்படவில்லை. அம்மாவுடைய விசுவாசம் இன்னும் பூர்ணப்படுகிறதா என்று ஆண்டவர் அங்கே சோதிக்கிறதை பார்க்கிறோம்.